பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பின்னால் இருக்கிற கடல் அலைகளை பார்க்கிறீங்கல்ல, இந்த இடம் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இடம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துல தனுஷ்கோடி என்கிற ஒரு இடம். இந்த இடத்துக்குள்ள வந்தீங்கன்னா 2 பக்கம் கடல், மத்தியில சின்ன ரோடு போகும். நீங்க அந்த எண்டில் நின்று பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் வங்காள விரிகுடா கடல், இன்னொரு பக்கம் இந்து மகா சமுத்திரம், 2 கடலை சங்கமிக்கிற ஒரு இடம். இந்த பகுதி பாத்தீங்களா, ரொம்ப இந்த பொழுது காற்று அதிகமா இருக்கிறதுனால அலைகள் கொந்தளித்து வருகிறது. இந்த இடத்துல நிக்கிறதுக்கு ஒரு பயத்தை கொடுக்கிறது, ஆட்களை அசைக்கிறது. அந்த அளவிற்கு காற்று, அதனுடைய விளைவாக இந்த கடல் அலைகள் பெரிய அளவில் எழும்பி வருகிறது. இதை பார்த்துட்டு இந்த சமயத்துல யாரும் கடலுக்குள்ள இறங்க மாட்டாங்க, மீன் பிடிக்க கூட போக மாட்டாங்க. அலைகள் கொந்தளித்து வருகிறதுனால உண்டாகிற ஒரு பயம். வேத புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஏசாயா 59:19. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சத்துரு, பிசாசாகிய சத்துரு வெள்ளம் போல எழும்பி வருவானா. ஒரு ஆத்துல வெள்ளம் வரும் பொழுது பாருங்க, கரையில் இருக்கிற மக்களை எல்லாம் அதை சேதப்படுத்தி விடுகிறது. கடல்ல மாதிரி அலைகள் கொந்தளித்து வெள்ளம் போல தண்ணீர் எழும்பி வரும்போது ஊரையே அழித்து விடுகிறது. இந்த தனுஷ்கோடி ஒரு காலத்துல 40 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய ஊருங்க. பள்ளிக்கூடம் இருந்தது, ஆஸ்பத்திரி இருந்தது, அது மாதிரி தபாலா நிலை இருந்தது, ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. பெரிய ஊரு, ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்த இடம். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே வெறிச்சோடு. காரணம் என்னன்னா, 1964 ஒரு பெரிய புயல் அடித்ததுனால கடல் இந்த பகுதி முழுவதும் வெள்ளம் போல வந்து சூழ்ந்து கடல் அலைகள் கொந்தளித்து வந்து ஊரை அழித்து விட்டது. அப்போ ஒரு பெரிய அழிவை உண்டாக்கியது. சாத்தான், பிசாசாகிய சாத்தானும் வெள்ளம் போல எழும்பி வருகிறான் நம்மை அழிப்பதற்கு. நீங்க வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல, ஊழிய செய்யற இடத்துல சத்துருவாகிய பிசாசானவன் வெள்ளம் போல எழும்பி அழித்து விடுவதற்கு வருகிறான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க இப்ப இருக்கிறீங்களா? பயப்படாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கர்த்தர் கொடியேற்றிட்டா பிசாசு அடங்கித்தான் ஆக வேண்டும், அவன் முடங்கித்தான் ஆக வேண்டும். உங்களை தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. வெள்ளம் போல வரும், ஆனா உங்களை தொட முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். என் பிள்ளைங்க தொடாது, இது என் குடும்பம் பக்கத்துல வராது, இவங்க என்னை சார்ந்த